மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் பல்வேறு மனிதர்களை பார்க்கிறோம், கடந்து செல்கிறோம். எல்லோரும் நம் மனதில் நிற்பதில்லை. ஆனால் நாம் கண்டு ரசித்த ஒரு சிறிய காரியத்தையும் ரசித்த வண்ணம் கொஞ்சம் கற்பனை கலந்து அதனை பதிவு செய்கிற பொழுது அந்த காட்சியை காணாதவர் கூட அதை வாசிக்கின்ற பொழுது அந்த அனுபவத்தை பெற முடிகிறது. அதுதான் எழுத்தின் வல்லமையாக, ஆற்றலாக இருக்கிறது. அது அழகியலாக இருந்தாலும், சமூக போராட்டமாக இருந்தாலும், சமூகத்தின் சில மனிதர்களாக இருந்தாலும், ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் அந்த ஒரு அனுபவத்தை கொடுக்க முடியும். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியில் பல்வேறு எழுத்தாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நம்மோடு அரங்கில் இருப்பவர்கள் திருமிகு குழந்தைசாமி அவர்கள். நம்முடைய அரங்கத்திற்கு இவர் புதியவர் அல்ல, ஏற்கனவே நாம் சந்தித்திருக்கிறோம். தஞ்சாவூர் மறைமாவட்டம் அண்ணா நகர் பங்கை சார்ந்தவர் திருமிகு குழந்தைசாமி அவர்கள். உதவி தலைமை ஆசிரியராக புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழிலே முதுகலை பட்டம் பெற்றவராக, அதோடு சேர்ந்து மாவட்ட சாரண சாரணியருடைய பயிற்சியாளராகவும் இருக்கிறார்கள். மறைமாவட்டத்தின் கல்விக்குழு உறுப்பினராகவும் ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மாநில மிகச்சிறந்த ஆசிரியர்களுக்கான விருதாகிய நல்லாசிரியர் விருது உட்பட ஆசிரியர் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய விருதுகளின் எண்ணிக்கை மட்டுமே 50 தாண்டுகிறது. ஆசிரியருடைய மிகச் சிறப்பு என்னவென்று சொன்னால், சிறுவர்களுக்கான நூலை படைப்பது. சிறுவர் இலக்கியமாக படைத்திருக்கக்கூடிய நூல்களே ஏறக்குறைய 10 நூல்களை தாண்டுகிறது. 49 படைப்புகளுக்கு சொந்தக்காரரான இவர் தனது இறுதி 3 படைப்பிற்காக இன்று நம்மோடு அரங்கத்தில் இருக்கிறார். 50, 51, 52 ஆக அரை நூற்றாண்டை கடந்தவர் என்று சொல்லலாம். தன்னுடைய வெளியீடுகளில், படைப்புகளிலும் பெற்ற விருதுகளிலும் அரை நூறை கடந்திருக்கிறார் என்று சொல்வது மிக மகிழ்ச்சிக்குரியது. இத்தகைய அனுபவமிக்க, சமூக ஆர்வமுள்ள, குறிப்பாக குழந்தைகளை வாசிக்க தூண்டக்கூடிய ஆர்வமிக்க திருமிகு குழந்தைசாமி அவர்களை நமது மாதா தொலைக்காட்சி நேயர்கள் மற்றும் நிறுவனத்தார் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் என்னோடு வா என்னும் சிலுவை பாதை புத்தகம். இவற்றோடு இணைந்து இன்று நாம் பார்க்க போகிற புத்தகங்கள் கிள்ளை மொழி கீதங்கள், சில்வண்டு ராகங்கள். இவை இரண்டும் குழந்தைகளுக்கான கவிதை நூலாக இருக்கிறது. ஒவ்வொரு புத்தகமாக நாம் இப்பொழுது நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். என்னோடு வா சிலுவை பாதை சிந்தனைகள், நல்லாசிரியர் கவிஞர் இ. குழந்தைசாமி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தஞ்சாவூரை சார்ந்த ஆரோ பதிப்பகத்தார் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். 48 பக்கங்கள், 2 சிலுவை பாதைகள், ஒரு நீண்ட சிலுவை பாதை, இறுதியில் நிமிட சிலுவை பாதையாக ஒரு கவிதை நடையிலே சிந்தனை ஒன்று இருக்கிறது. ஆக 2 சிலுவை பாதைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இதன் விலை ரூபாய் 50. புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையிலே பார்க்கக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். நேரடியாக நாம் இப்பொழுது புத்தகத்திற்குள் போவோம். என்னோடு வா. இந்த சிலுவை பாதை சிந்தனை
எத்தனையோ சிலுவை பாதை புத்தகங்கள் வந்திருக்கிறது. அவற்றிலிருந்து இந்த புத்தகம் எந்த விதத்திலே மாறுபடுகிறது? இன்னைக்கு இளைஞர்கள் சிலுவை பாதை வழிபாட்டுக்கு போகிறதுங்கிறது அரிதான ஒன்றாக இருக்குது. அவங்க அந்த நேரத்தில் கூட அவங்களுடைய பொழுதுபோக்கில் தான் இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையில் வயோதிகர்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, இளைஞர்களை அதிகமாக பார்க்க முடியல. அப்படி இருக்கிற அவங்கள வீட்டில் இருந்தாலும் சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் முழுக்க முழுக்க இளைஞர்களை மையப்படுத்தி இந்த சிலுவை பாதையை எழுதியிருக்கேன். இந்த அவங்க போகக்கூடிய அட்டைப்படத்திலே அதற்கான தெளிவு காட்டியிருப்பேன் ஃபாதர். இன்றைக்கி அவங்க போகக்கூடிய பாதை எதில் இருக்குது? பொழுதுபோக்கில், கைபேசியில், போதைப் பொருள்கள் பின்னாடி, தீய நண்பர்கள் பின்னாடி, இப்படி அவர்களுடைய நேரத்தை எல்லாம் விரயமாக்கிக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய கரத்தை பற்றி நடக்க தொடங்கிட்டாங்கன்னா அவங்க பாதை முழுமையாக மாற்றமடைந்து வசந்தம் பூக்கும் அப்படிங்கிறத அந்த அட்டைப்படத்திலேயே ஒரு கருத்தாக காட்டியிருப்பேன். அதை மையப்படுத்தி தான் நீ இயேசுவோடு நடந்து வா, என்னோடு வான்னு இயேசு அழைக்கிறார், கூட வா, வந்து பார், உன் பாதையே மாறும் அப்படின்னு இளைஞர்களை மையப்படுத்தி எழுதியிருக்கேன். பல பேர் என் படிப்புக்கேற்ற வேலை இல்லை என்கிற ஒரு குறையை சொல்லிக்கொண்டு ஆலயம் பக்கத்தில் வருவதில்லை. கண்டிப்பா. இன்னும் பலர் ஆலயத்துக்கு போறதுனால என்னத்தை மாத்த போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த அட்டைப்படத்திலேயே உங்களுடைய செய்தியை சொல்லியிருப்பது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நீ ஆண்டவருடைய கையை பிடிச்சு வா, உன் பாதை, வாழ்க்கை பாதை எப்படி மாறப்போகிறது என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாக அந்த அட்டைப்படத்தை ரொம்ப அழகா அமைச்சிருக்கிறீங்க. அதோடு சேர்ந்து இந்த சிலுவை பாதை சிந்தனைகளில் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய மற்ற சிந்தனைகளையுமே இறைமக்களோடு சுருக்கமாக நாம் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த தீர்ப்பிடுதல், நம்முடைய வார்த்தைகளே எப்படி பிறரை தீர்ப்பிடுகிறது என்பதை இதுல சுருக்கமாக சொல்லியிருக்கிறீங்க. நாம் சுமத்தும் சிலுவைகளாக நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட அல்லது கணவன் மனைவி பிரச்சனைகள் வருகிற பொழுது, இன்னும் அரசாங்கமே ஏழை மக்களிட மீது எத்தகைய சுமைகளை சுமத்துகிறது, எல்லாத்தையும் ஒரு சிந்தனைக்குள்ளாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. அதே போல விடுதலை குறித்து, அதை நீங்களே சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விடுதலை குறித்து ஆண்டவர் மீண்டும் எழுதலை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை குறித்து உங்களுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளுங்களேன். இந்த சிலுவை பாதையில விழுதல்ங்கிறது மட்டுமே 3 முறை வருது. முதல் முறை விழுதல், 2ஆம் முறை விழுதல், 3ஆம் முறை விழுதல். இப்போ இந்த முதல் முறை விழுதலை இளைஞர்கள் எப்படியெல்லாம் விழுறாங்க, அல்லது மற்ற சமூகம் எப்படி முதல் முறையாக விழுகிறது. இப்போ ஒரு போதைப் பொருளாக இருக்கட்டும் அல்லது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கட்டும், முதல்ல சும்மா சோதனை முயற்சியாக செஞ்சு பார்க்குறாங்க. அதில் அப்புறம் அப்படியே தொடர்ந்து விழ ஆரம்பிச்சிடுறாங்க. இது முதல் முறை விழுகிறது. முதல்ல பழகி இந்த வாங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்ன்ஸ் பயன்படுத்துறது, அந்த 6ஆம் வகுப்புலேருந்தே எல்லாம் பசங்க வாயில் வச்சுக்கிறது, இந்த புகையிலை பொட்டலங்களை வாயில் வைக்கிறது, இதெல்லாம் இப்போ இருக்குது. இது தொடக்கத்தில் சும்மா பழகிப்பார், ஒரு டெஸ்ட்டாக ஆரம்பிக்கிறாங்க. இது முதல் முறை விழ தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக அவங்க வீழ்தல்லையே சுகம்னு கிடக்குறாங்க. 3ஆவது முறை விழுந்தபோது இயேசு எழுந்தார். ஏன்னா அவருடைய இலக்கை நோக்கி அடையணுங்கிறது அவருக்கு உந்துதலாக இருந்தது. எழுந்தார். இப்போ என்னன்னா, ஒரு முறை தவறிட்டான், 2ஆவது முறை தவறிட்டான், அவனை இனிமேல் நம்ம கண்டுக்கக்கூடாது, இந்த சமூகம் கண்டுக்கக்கூடாது, அவன் எத்தனை வாட்டி தான் அவனை திருத்துறது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம மாறிடுறோம். எத்தனை முறை விழுந்தாலும் சரி, இந்த இளைய சமுதாயம் அல்லது இந்த சமூகம் எத்தனை முறை தடுமாறினாலும் சரி, அத்தனை முறையும் அவர்களை எழுப்பி மீண்டும் நடக்கிறதுக்கு நம்ம துணை செய்யணும். இதுதான் இந்த 3ஆம் முறை விழுந்துட்டப்ப அவன் அப்படியே கிடக்கக்கூடாது, மீண்டுமாக அவன் எழுந்து நடப்பதற்கு நம்மளால் அவனை உதவியை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். எத்தனை முறை மன்னிக்கிறதுன்னு கேட்குறப்ப 7 முறையா அப்படின்னு கேட்டால் 7 முறை அல்ல, 7 7 70 முறை மாறு. எத்தனை முறை ஒருத்தன் தடுமாறினாலும் சரி அவனை தூக்கி நிறுத்துங்க. நம்ம என்ன செய்கிறோம், இந்த போன முறை சொன்னால் கேட்கல, பட்டும் புத்தி வரல, அவனை விட்டுரு அப்படின்னு கண்டுக்காமல் விட்டுறோம். எத்தனை முறை தடுமாறினாலும் அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும்ங்கிறத அந்த வீழ்தல் அப்படியே ஒப்பிட்டு கொண்டு வருவோம். ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா பாவத்தை தான் இறைவன் வெறுக்கிறார், பாவிகளை அல்ல. அது நாம் எல்லா இடங்களிலும் சொல்லக்கூடியது. அதுபோலதான் நாமும் சமூகத்தில் இது போன்ற அந்த தீய பழக்கங்களை உருவாக்கக்கூடிய அந்த பாவச் செயல்களை கண்டிப்பா நம்ம தடுத்து நிறுத்தணும். அது அரசும் முன்னெடுக்க வேணும், பொதுமக்களும். நமது பகுதிகளில் இது மாதிரியான புழக்கங்கள் இருக்குதுன்னா குறைந்தபட்சம் அதை தடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். ஏன்னா இந்த குறிப்பா இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு இந்த மாதிரியான போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது ரொம்ப அதிகமா போயிருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவர்கள் மத்தியில. அதை நீங்க ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறீங்க. அதை விட மேலாக அவர்கள் மீண்டு எழுவதற்கு இது உருப்படாதுன்னு தண்ணி தெளிச்சு விட்டுறாம மீண்டு எழுவதற்கு எத்தனை முறை ஆனாலும் நாம் கை கொடுத்து தூக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாய்மைக்குரிய சிந்தனையும் நீங்க ரொம்ப அழகா அதுல சொல்லியிருக்கிறீங்க. முகத்தை பற்றி உங்களுடைய சிந்தனைகள்.
வெரோனிக்கால் முகம் துடைக்கிற அந்த நிலையில வந்து இந்த முகத்தை பற்றி இயேசுவே சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த முகம் எப்படிப்பட்ட முகம், இதை ஆண்டாண்டு காலமாக நமக்கான ஒரு மீட்பர் பிறக்க மாட்டாரா, அவர் முகத்தை பார்க்க மாட்டோமான்னு மக்கள் தவித்திருந்த முகம். எந்த ஞானிகள் ஒரு முகத்தை பார்க்கணும்னு நினச்சாங்களோ அந்த முகம் இன்னைக்கு அது விகோரப்பட்டு ரத்தமும் சதையுமா எச்சிலுமா இருக்குது. இன்னைக்கு இதே போல் சமூகத்தில் முகங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வெரோனிக்கா துடைத்து எடுக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இன்னைக்கு முகம் என்பது நமக்கானது இல்லை. இந்த முகம் எனக்கு இல்லை, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க என் முகத்தை பார்க்கணும், என் முகத்திலிருந்து அவர்கள் ஒரு மலர்ச்சியை உருவாக்கணும். அதுக்காக தான் இந்த முகத்துக்கு மேக்கப்லேருந்து பவுடர்லேருந்து எல்லாமே பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த முகம் எனக்கானதல்ல, நான் பார்த்து ரசிப்பதற்கானல்ல, இந்த சமூகத்திற்கானது. அப்படிப்பட்ட இந்த முகம் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு முகங்கள் வந்து சுயமுகங்களை இழந்து பல பேர் முகமூடிகளை அணிந்து கொண்டு தெரியக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. சில பேர் இறைவன் கொடுத்த இந்த முகத்திற்கு தேவையில்லாத ஒப்பனை பொருட்களை கொடுத்து முகங்களை சிதைத்து கொண்டிருக்கிறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, தனக்கு கிடைக்காத இந்த காதலுடைய முகம் அழகாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆசிட்டை ஊற்றி சிதைக்கக்கூடிய நிலையும் இருக்குது. இந்த மாதிரி இந்த முகம் என்பது முக்கியமானது. இந்த முகத்தை நம்ம எவ்வாறு வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அதில் அப்படியே சொல்லிட்டோம். கண்டிப்பாக முகம் என்பது ஒரு மனிதனுடைய அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அடையாள அட்டைகளிலும் நாம வந்து முகத்தை தான் அந்த ஒரு புகைப்படமாக எடுத்து வச்சுதான் அடையாளம் காண்றோம். பல நேரத்துல பல அடையாள அட்டைகள் நம்ம முகத்தையே சிதைச்சு தான் காட்டுது, அது வேற ஒரு விஷயம். ஆனால் முகத்தினுடைய அருமையை சொல்லுகிறீங்க. அதே போல இந்த ஆடை என்பதில் ஆடையினுடைய விஷயத்தையும் சொல்றீங்க. ஒரு ஆடை, அதனுடைய முக்கியத்துவம், அதை பற்றி உங்களுடைய சிந்தனைகளையும் பகிர்ந்து கொள்ளுங்களேன். நைட்டி இருக்குல்ல பாரு, அது வந்து வீட்டுக்குள்ளே போடணும். இன்றைக்கி மார்க்கெட்லேருந்து ஸ்கூலுக்கு குழந்தையோட வர்ற அம்மா கூட நைட்டியில் தான் வருது. கையிலே அதே போல தான். பள்ளிக்கூடத்துக்கு வர்றவனே பாதி கைலியில் தான் வராங்க. பெற்றோர்களை கூட்டிகிட்டு வர்றாங்க, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிற பெற்றோர்கள் கைலியில் வர்றாங்க. இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வராங்க பாருங்கள், அவங்கள எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஷார்ட்ஸும் பனியனும் போட்டுட்டு வருவான். இப்போ இது எங்கே போடணுமோ அங்கே போடணும். நான் அருள் பணியாளர்களை குறை சொல்லலை, ஏன்னா நான் சில இடங்களில் பார்த்ததை சொல்கிறேன். ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணிட்டாங்க, இந்த வழிபாட்டிலேயே ஃபேன் சட்டை மேலேயே ஆயத்த உடுப்பு போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதுதான் நான் உண்மையாக அது வந்து கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் வழிபாட்டு விதிமுறைகள் மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்த அங்கி என்பது வழிபாட்டு உடையாக இல்லாமல் சாதாரண உடையான பயன்படுத்தக்கூடியவர்கள் அங்கிக்கு மேல வந்து அதுக்கு மேல இன்னொரு உடை அணிய வேண்டியிருக்கு. அதை வந்து ஆல்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆல்பு அணிந்து அப்புறம்தான் வந்து தோல் துகில் அந்த வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டு போடணும். இல்லை இந்த அங்கி வந்து வழிபாட்டு உடையாக மட்டும்தான் நான் பயன்படுத்துறேன்னு சொல்பவர்கள் அங்கியை போட்டுட்டு வைக்கணும். ஆனால் இதுவும் இல்லாமல் திருப்பலி நிறைவேற்றுவது தவறு என்பதை திருச்சபை மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்படி ஒரு சில குருக்கள் அதை மீறி செய்திருக்கிறார்கள் என்றால் அதுவும் தவறு தான், கண்டிக்கத்தக்கது தான். அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறோம். இன்னும் உங்களுடைய சிந்தனைகள் நிறைய விஷயங்களை கேள்வி கேட்பதாகவே இருக்கிறது. வீழ்ந்தவர் எழுந்து விடக்கூடாது என பலர் நினைக்கின்ற பொழுது, அந்த ஆண்டவருடைய உயிர்ப்பை பற்றி சொல்லுகிற பொழுது விழுந்தவன் எந்திரிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அதுலேயும் குறிப்பா வேற கூட இருந்த சீடர்கள் கூட அவர் உயிர்த்திருவார் நம்பல. ஆனா யாரு வந்து ஆண்டவரை சிலுவையில் அறைந்தார்களோ அவங்க நம்பினாங்க. அவர் உயிர்த்திருவாரோன்ற பயத்தினாலதான் அந்த கல்லறையை மூடுதல், காவலுக்கு ஆளை போடுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப அருமையாக இதில் சொல்லியிருக்கிறீர்கள். நிச்சயமாக வாசிப்பவர்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும், ஒரு புதிய சிலுவை பாதை தியான சிந்தனையை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஸோ என்னோடு வா பாடுகளின் பாதையில் ஒரு பயணம், ஒரு அருமையான படைப்பை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த படைப்புக்காக உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி. கிள்ளைமொழி கீதங்கள், செல்வண்டு ராகங்கள், பேர்லயே நமக்கு தெரியுது இது குழந்தைகளுக்கான படைப்புன்னு. அதுலயும் இந்த படைப்புகளில் ஒரு வித்தியாசத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இது எந்த குழந்தைக்கு, இது எந்த குழந்தைகளுக்குன்னு அந்த வயது வரம்பை கொடுத்திருக்கிறீங்க. நீங்களே சொல்லுங்களேன். சில்வண்டு கீதங்கள், கிள்ளைமொழி ராகங்கள், எது யாருக்கானது? கிள்ளைமொழி கீதங்கள்ங்கிறது தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைங்க. 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்களுக்கு வாசிச்சா போதும், ஒரு ரைம் மட்டும் இருந்தால் போதும். அதில் மிகப்பெரிய செய்தியோ பெரிய வார்த்தை ஜாலங்களோ அதில் தேவையில்லை, எளிமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 1லேருந்து 5 வரைக்கும் கிள்ளைமொழி கீதங்களும், 6லேருந்து 12 வரைக்கும் இதில் கொஞ்சம் செய்தியோடு கொடுத்துருப்பேன். அதனால் இதுக்கு நீண்ட கவிதையாகவும் இருக்கும். இது வந்து சில்வண்டு ராகங்கள் 6லேருந்து 9 வரை 12 வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கும் எழுதியிருக்காங்க. கிள்ளைமொழி கீதங்களை வெளியிட்டிருப்பவர்கள் ஆரோ பதிப்பகத்தார். ஏறக்குறைய 92 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 100 இருக்கிறது. சில்வண்டு ராகங்களை வெளியிட்டிருப்பவர்கள்
தஞ்சாவூரை சார்ந்த வைரமுல்லை பதிப்பகத்தார். இந்த புத்தகமும் ஏறக்குறைய 84 பக்கங்களை கொண்டிருக்கிறது. இதனுடைய விலையும் ரூபாய் 100 இருக்கிறது. இந்த புத்தகங்கள் தேவைப்படுகிறவர்கள் திரையில் பார்க்கக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் வாசிப்பதே அவர்களுக்கு ஒரு ஆர்வமுடைய காரியமாக இருக்க வேண்டும் என்பதாக மிக பெரிய கருத்துக்களாக இல்லாவிட்டாலும் மிக சுருக்கமாக அவர்களை எளிதில் வாசிக்க தூண்டுவதாக இருக்கிறது. பார்த்த உடனே நம்மை தூண்டக்கூடியது. அத்தைக்கு என்கிற ஒரு கவிதை இருக்கிறது. 20வது கவிதை 32வது பக்கம். குழந்தைங்க முதல்ல உச்சரிக்கிற வார்த்தைகள்ல ஒண்ணு அத்தை அப்படிங்கிறதா இருக்கு. அத்தை அத்தை ஓடி வாங்க, அன்பாய் முத்தம் ஒன்று தாங்க, மெத்தை போன்ற பட்டுக்கைகள் மெதுவாய் பற்றி அழைத்து போங்க, கண்கள் மூடி நானும் தூங்க, கையால் முதுகை தட்டி கொடுங்க, பெண்கள் வாழ்வில் வெற்றி கண்ட பெருமையான கதைகள் சொல்லுங்க. அதாவது ஒரு வாழ்க்கையில அத்தையினுடைய பங்கு ஒரு குழந்தையினுடைய வளர்ப்புல. ஸோ இதுல நீங்க குழந்தைங்களுக்கு இதை சொன்னாலும் கூட இது பெரியவங்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றீங்க. உடன்பிறப்புகளோட சண்டையை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உன் குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமானது. மடியில தட்டி தூங்க வைத்து கதைகள் சொல்லக்கூடிய அந்த ஒரு உறவை முறிச்சுக்கிறாதீங்க. உன் குழந்தைக்கான ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படிங்கிறத குழந்தை வழியாக சொல்வதை இந்த இதுல அருமையா புரிஞ்சுக்க முடியுது. அதுபோல உங்களுக்கு பரிச்சயமான பிடித்த ஒரு சில கவிதைகளை நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். 24வது பாடல் ஃபாதர். அழிவுகள். கழிவுகள். ஓட்டை உடைசல் பழைய பொருட்கள் வீட்டை சுற்றி போட்டு வைத்தால் டெங்கு கொசு வந்து தங்கும், எங்கும் காய்ச்சல் அதனை பரப்பும். தேவையில்லா பொருட்களை தேடி எடுத்து கடையில் போட்டு ஆளை கணுப்பி மாற்று பொருளாய் ஆக்கும் செயலை செய்ய வேண்டும். தேவையில்லாமல் பெரும்பாலான வீடுகளில் இன்றைக்கி இதுதான் நடக்குது. வீட்டு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி பயன்படுத்தி தூக்கி போட மனசு இல்லாத பொருட்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. அதில் இந்த மழைக்காலம் வந்துருச்சுன்னா அதில் தண்ணீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தி ஆகி காய்ச்சல் வருங்கிறத அந்த தேவையில்லாத பொருளெல்லாம் மறுசுழற்சிக்கு அனுப்பிடலாம். அது ரொம்ப பெருசாக சொல்லாமல் கடையில் போடும். ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியும். அது இப்போ தெருவிலே பழைய இரும்பு கேட்டு வருவாங்க. அதனால் கடையில் போட்டு காசாக்கிக்கலாம், பொருளாக்கலான்றதை சொல்லியிருப்போம். அதே மாதிரி வீட்டு தோட்டத்துக்கு ஒரு பாடல், அடுத்த பாடல். உடைந்த நெகிழி பொருளை கொண்டு உதிர்ந்த மண்ணும் எருவும் நிரப்பி விதையை ஊன்றி தண்ணீர் விட்டு விருப்பமான காய்கள் கனிகள் விளைய வைத்து பயனை பெறவே வீட்டு தோட்டம் அதனை அமைப்போம். வீணாய் போகும் தண்ணீர் விட்டே நாளும் நல்ல கீரை அறுப்போம். இந்த மொதல் பாட்டுக்கு ரிலேட்டடாக அடுத்த பாட்டு. தேவையில்லாத பொருள் இருந்துச்சுன்னா அதை ஒரு தொட்டியாக மாற்றிடலாம். இப்போ மாடி தோட்டத்தில் நிறையா வீட்டில் இந்த ரிப்பேராக போன ஃப்ரிட்ஜுகளெல்லாம் பயன்படுத்தி மாடியில் தோட்டம் போடுறதுக்கான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதான் குழந்தைங்களுக்கு பெரிய கருத்து சொல்லலைன்னு நீங்கள் சொன்னாலும் கூட ஒவ்வொன்றையும் வாசிக்கும் போது இது பெரியவர்களுக்கான ஒரு வாழ்க்கை டிப்ஸ் மாதிரியே இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களை இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயமாகவே இருக்கிறது. கையை காலை வீசியே காலை நேரம் நடைபயிலு, வெயில் காயும் முன்னரே விரைந்து நீயும் வந்திடு, மாலை நேரம் மைதானம் மகிழ்வாய் சென்று விளையாடு, காலை போல உடல் உறுதி கண்டு நீயும் கொண்டாடு. மாலை முழுதும் விளையாட்டுங்கிறார் பாரதியார். மாலை நேரம் விளையாடணும். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் மாலை நேரம் குழந்தைங்களை பிடிச்சி எங்கேயாவது டியூஷன்னு எக்ஸ்ட்ரா கிளாஸுன்னு சொல்லி விளையாடவே விடுறதில்ல. மாலை வெயில் குழந்தைங்க மேலே படணும். ஸோ உடற்பயிற்சிக்கு உகந்த நேரம் மாலை நேரமாகத்தான் இருக்குது. காலையில் எழுந்தவுடன் படிப்பு தானே சொல்லியிருக்கிறாங்க. மூளைக்கு வேலை செய்யக்கூடிய பயிற்சிகளை காலையிலும் உடலுக்கு தேவையான பயிற்சிகளை மாலையிலும் மேற்கொண்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறத சொல்றீங்க. அருமையாக. நம்ம அடுத்த புத்தகத்துக்கும் போலான்னு நினைக்கிறேன். சில்வண்டு ராகங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கான புத்தகம். இதுல நிறைய காரியங்களை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஒவ்வொரு கவிதையிலையுமே ஒரு பிரச்சனையையும் சேர்த்து அல்லது ஒரு செய்தியையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உதாரணத்திற்கு 3வது கவிதை இழிவல்ல. அதாவது பொதுவாக இந்த விலங்குகள் மேலெல்லாம் யாரும் பாட்டு எழுத மாட்டாங்க. நான் தேடி தேடி யார் எந்த பாட்டில் சொல்லலையோ, எந்த பொருளை பற்றி பேசலையோ, எந்த இயற்கையை பற்றியோ அல்லது விலங்குகளை பற்றியோ சொல்லலையோ அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு பன்றியை பற்றி யாரும் புகழ்ந்தெல்லாம் பாட்டு எழுத மாட்டாங்க. அதை எழுதியிருப்போம் இழிவல்லன்னு. பன்றி கூட்டம் வருகுது பள்ளம் தோண்டி பார்க்குது,
கழிவு நீர் வாய்க்காலையும் கலக்கி விட்டு போகுது. முன்னால் இருக்கும் புள்ளையே முகத்தால் கிண்டி கிளறுது, தன்னால் முடிந்த வரையிலே தரையை தோண்டி தேடுது. கிடைக்கும் கிழங்கு வேர்களை முளைக்கும் சிறிய பயிர்களை மூர்க்கமாக நோண்டியே முன்னேறித்தான் செல்லுது. இழிந்த படைப்பு என்றுதான் இதனை எண்ணக்கூடாது, இறைவன் படைத்த உயிர்களில் இதுவும் ஒன்றாய் கருதணும். இப்போ நம்ம பன்றியை பற்றி இழிவாக பார்க்குறோம் ஃபாதர், ஆனால் வேளாண்மையின் முன்னோடி பன்றி தான். ஆதி மனிதன் தொடக்கத்தில் குறிஞ்சி நிலத்தில் வாழும்போது அவனுக்கு விவசாயம் தெரியல. இந்த பன்றிகள் இந்த கார்த்திகை கிழங்குக்காக கார்த்திகை செடியினுடைய கிழங்குக்காக அதை நோண்டி போடும். அந்த நோண்டி போடக்கூடிய இடம்தான் உழுது பண்பட்ட இடம். அதில் இவன் திணைகளை வைத்து தான் முதல் அறுவடை பண்ணுறான். அப்போ முதல் உழவுக்கே முன்னோடியாக இருந்தது பன்றி. நம்ம அதை எளிவாக பார்க்குறோம். இதில் இந்த பாடலில் என்ன அப்படின்னாக்க, இந்த கிண்டுதல் நோண்டுதல் அப்படிங்கிற அந்த சொல்லாடலுக்காக இந்த இதை பயன்படுத்தி இருப்போம். ஒரு செய்தியும் இருக்கு, அதே நேரத்தில் வாசிக்கக்கூடிய குழந்தைகள் சில வார்த்தைகளையும் தெரிஞ்சுக்கலாம். என்ன, நோண்டுதல்னா என்ன, இது மாதிரியான வார்த்தைகளையும் புரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கிறது. இதில் ஓவியம் வரைய கற்றுக்கொள், ஒரு கலை என்பதை ஒத்துக்கொள், காவியம் நாளை படைத்திட கவிதையை இன்றே தொடங்கிடு, கதையினை சொல்ல கற்றிடு, காணம் கூட இசைத்திடு, விதையென மனதில் ஊன்றிடு, விரைவினில் கலைகளை பயின்றிடு, அச்சம் என்பதை விட்டிடு, அருங்கலை ஒன்றை பெற்றிடு, உச்சம் தொடலாம் உணர்ந்திடு, உலகம் வணங்கிட வாழ்ந்திடு, இருக்கவே இருக்குது பல கலைகள், இனி என்ன கவலை இறகை விரி, உனக்குள் இருக்கும் திறமைகளை உணர்ந்தால் விலகிடும் திரையுமே. ஏதாவது ஒரு கலை கற்றுக்கணும் அப்படிங்கிறது அது உண்மைதான். அதாவது ஏட்டுக்கல்வி மட்டுமே இல்லாமல் நம்முடைய தனிப்பட்ட திறமைகள் எது அப்படிங்கிறத கண்டுகொண்டு அந்த கலை அது ஒரு பொழுதுபோக்காக, இப்ப எல்லாமே ப்ரொஃபஷனல் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷன் அப்படின்னு. ஆனா ப்ரொஃபஷனலாக மட்டும் இல்லாமல், தொழிற் சார்ந்து மட்டும் இல்லாமல், தனி மனித சிந்தனைகள் கட்டமைப்புகளுக்கு இது மாதிரியான அந்த தனி மனித ஆர்வத்துக்கான பொழுதுபோக்கு அம்சமாக ஏதாவது கலைகள் கற்றுக்கொள்வது நிச்சயமாக ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கும்னு நம்பலாம். உங்களுடைய படைப்புகளில் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே சொன்னீங்க, நான் இந்த ஒரு மிருகத்தை பேசாம இருக்க மாட்டேன், அது மிருகமா அல்லது ஊர்வன வரக்கூடியது. இது நான் தஞ்சாவூர்ல ஒரு அறக்கட்டளை இருக்கு ஃபாதர், அது சதீஷ்னு என் நண்பர் வச்சிருக்கிறாரு. அதில் என்னுடைய பையனும் அதில் பயிற்சி எடுத்துருக்குறான். இவங்க வேலையே என்னன்னா மக்கள்கிட்டேருந்து பாம்பை காப்பாற்றுறது தான். கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 பாம்புகளுக்கு மேலே பிடிச்சி கொண்டே வாழ்விடங்களில் விடுவாங்க. ஏன்னா அது இந்த சூழல் உணவு சங்கிலிலையும் சரி, சுற்றுச்சூழல் மேம்பாட்டிலையும் சரி, பாம்புகளுக்குன்னு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. பாம்புகள் ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் அழிஞ்சா அதை தொடர்ந்து அடுத்தடுத்த உயிரினங்கள் அழிந்து கடைசியில் மனிதன் அழிவுக்குள்ளாவான்ங்கிறது உயிரியல் சார்ந்த உண்மை. அதனால் பாம்புகளை பற்றி நான் அடிக்கடி கேட்கறதுனாலையும், நிறைய செய்திகள் அவங்கக்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிறதுனாலையும், பாம்புகளை பற்றி எல்லா புத்தகத்துலேயுமே நிறையா கவிதைகள் கொடுத்துருப்பேன். இதுலேயும் இந்த புத்தகத்துலேயும் ஒன்று கொடுத்துருப்பேன். பாம்பை பாதுகாப்போம், ஊர்ந்து செல்லும் பாம்பதுவும் உதவும் உயிரி உணர்ந்திடுவோம், ஊறு செய்யும் எலிகளையும் உண்டு குறைத்திடும் அறிந்திடுவோம், பாம்பு என்பது இல்லை என்றால் பாதிப்பு பலவாய் வந்திடுமே, பாம்புகள் எல்லாம் நஞ்சென்றே பயந்தே அழித்தோம் அவை கொன்று, எலிகள் அதிகம் பெருகிவிட்டால் எங்கும் பஞ்சம் வந்திடுமே, அதனை கட்டுப்படுத்திடவே அரவம் நமக்கு உதவிடுதே, ஒன்றை ஒன்று தின்று இந்த உலகின் சமநிலை காக்கும் அந்த உயிர்கள் உணவு சங்கிலியை உடைத்தல் தவறு உணர்வாயே. இப்போ நமக்கு பாம்புன்னு பார்த்தாலே எல்லாமே நஞ்சுன்னு நினைக்கிறோம். நம்ம இந்தியாவில் ஒரு 4 வகை பாம்பு தான் கொடிய நஞ்சு, மீதி எல்லாமே நஞ்சற்ற பாம்புகள். அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உடனே எல்லா பாம்புகளையுமே அடித்து கொள்கிறோம். இந்த பாம்புகள் உயிர் சூழலுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அது இயல்பிலேயே அந்த ஒரு பயம் வந்துடுது, பாம்பு பார்த்தாலே ஒரு பயம் அப்படிங்கிறது. அதை எப்படி போக்குறது அல்லது அதை எப்படி பழக்கப்படுத்துறது, ஒரு நாய் கூட பழகுவது போல, ஒரு பூனை கூட பழகுவது போல, இதை பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு அருவருப்பு இல்லாமல் அதை எப்படி செய்யறதுங்கிறதுக்கு இன்னும் நமக்கு பழக்கங்கள் வரணும். இந்த கவிதையில பாம்பு என்பதற்கு அரவம் என்பதும் பாம்பு தான் அப்படிங்கிற இன்னொரு அந்த ஒரு வார்த்தையையும் நீங்க அதை கரெக்டா சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. ஸோ vocabularies வளர்வதற்கும் இது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இன்னும் கவிதைகள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு கவிதையிலும் நிச்சயமாக ஒரு ஆழமான கருத்தையும் கொடுத்துருக்கிறீங்க. இந்த அருமையான 2 புத்தகங்கள், கிள்ளைமொழி கீதங்கள், செல்வண்டு ராகங்கள், குழந்தைகளுக்கான படைப்பாக கொடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கு
மாதா தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்துகிறோம். வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, நம்மில் இன்னும் புதிய எழுத்தாளர்கள் இருக்கலாம். எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்களுடைய எழுத்துக்களை உலகறியச் செய்கிறோம். அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.